தவிகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. தவிகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து நாளை விசிக ஆலோசனை நடத்துகிறது. ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் இதனை தெரிவித்திருந்தார். நாளை முக்கிய நிர்வாகிகளின் மேல்மட்ட கூட்டம் நடைபெறும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். தவிகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து நாளை விசிக ஆலோசனை நடத்துகிறது. தனிப்பெரும்பான்மைக்கான 118 என்ற எண்ணை தவிக எடுக்கவில்லை. அதனால் 108 எம்எல்ஏக்களே தவிக தரப்பில் உள்ள சூழலில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தவிகவுடன் இணைந்தது. அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் என்பதை எதிர்நோக்கி இருக்கிறோம். அமைச்சரவையில் விசிக இடம் பிடிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கீதா இணைகிறார். கீதா, இப்போ விசிகாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு? நாளை எப்போது ஆலோசனை கூட்டம் நடைபெறுது? யாரெல்லாம் கலந்து கொள்றாங்க? குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து தங்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க கோரி இன்றைய தினம் காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினை பரிசோதிக்கும் விதமாக தற்போது விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தினை கூட்டியிருக்கிறார். நாளைய தினம் காலையில் அக்கட்சியின் முக்கியமான நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது சென்னை அசோக் நகரில் உள்ள அவரது தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்நிலை குழுக்கள், முக்கிய நிர்வாகிகள், முன்னணி பொறுப்பாளர்கள் ஆகியோர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த விசிக தற்போது விசிகாவினை நாடி தமிழக வெற்றி கழக தலைவர் காலையில் கடிதம் அனுப்பி இருந்த சூழ்நிலையில் தற்போது நாளைக்கு இது குறித்தான விவாதம் நடைபெறுவதாக தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். நாளைய தினம் விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பின்பு என்ன முடிவெடுப்பது என்பதனை அறிவிக்க இருக்கிறார்கள்.